இதுவரையிலும் எங்களுக்கான ஒரு கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இயக்கம் இருந்தது. அது கடந்த 8ஆம் தேதியிலிருந்து அந்த இயக்கம் இல்லை என்கின்ற போது அந்த 2.25 ஜென்ம தண்டனை அனுபவித்து விட்டு விடுதலை பெற்ற ஒரு உணர்வோடுதான் ஏதோ போர்க்களத்துக்கு சென்று வெற்றி பெற்று வருகின்ற வீரனை வரவேற்பதை போன்று மல்லை சத்யா மதிமுகவுடைய ஒரு அடிப்படை உறுப்பினர், ஒரு களப்பணியாளர், போராட்டக்காரன். இதுதான் எனக்கு கனவுகள் இருந்தது. நான் ஒன்னும் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. மறுமலர்ச்சி திமுக இருந்த போது எனக்கு கனவுகள் இருந்தது. என்றாவது ஒரு நாள் பாஜகவுடன் மதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என்று எச்சரிக்கை மணியும் நாங்கள் தொடர்ந்து அடித்துக் கொண்டு வருவதற்கான காரணம், உடன்பாடு இல்லாத ஒன்றை மகன் நிறைவேற்றிருக்கிறார். எனவே மகனுக்காக ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறார். ஒரு தந்தையாக அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். தலைவனாக துரைக்கு ஆலோசனை சொல்கின்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் டொனால்டு ட்ரம்ப் இல்ல, ரஷ்யாவுடைய அதிபர் புடின் போல நாங்க இல்ல. ஏன்னா அவருக்கு அவங்க தான் ஈக்குவலான லீடர்ஸ். அப்படி இல்லைன்னா வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை கட்சியில இருந்து நீக்கி இருக்காரு வைகோ அவர்கள். அடுத்த நடவடிக்கையா என்ன பண்ண போறீங்க? புதிய கட்சி தொடங்க போறீங்களா? காஞ்சிபுரத்துல நடக்க போற கூட்டத்துல என்ன அனௌன்ஸ் பண்ண போறீங்க சார்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 22 ஆண்டு கால லட்சிய பயணத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கின்ற தலைவர் வைகோ அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திமுகவுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். 32 ஆண்டு காலம் என்பதில் 28 ஆண்டு காலம் பசுமை நிறைந்த நினைவுகள், அழகிய நினைவுகளோடு நான் விடைபெறுகின்றேன். தலைவர் வைகோ அவர்கள் ஒரு நெடிய அரசியல் பயணத்தை எனக்காக இதில் வழங்கியிருக்கிறார். எனவே அதற்காக நான் நன்றி கூறுகின்றேன். மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கின்ற அந்த அப்பழுக்கற்ற தூய தொண்டர்களுடைய அன்பில் நான் என்றைக்கும் ஈடுபாடு கொண்டவன், அடிமைப்பட்டவனாக இருக்கின்றேன். காலமெல்லாம் அவர்களை என்னுடைய நெஞ்சத்தில் வச்சு நான் பூஜிப்பேன். இதுவரையிலும் எங்களுக்கான ஒரு கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இயக்கம் இருந்தது. அது கடந்த 8ஆம் தேதியிலிருந்து அந்த இயக்கம் இல்லை என்கின்ற போது அந்த கருத்தியலிருந்து நாங்கள் விலகி வேறு பயணத்தை மேற்கொண்டாக வேண்டும். எனவே உங்களுக்கான கேள்வி என்பது 15ஆம் தேதி தமிழ்த்தாய் தலைமை பேரறிஞர் அண்ணா அவருடைய 117வது பிறந்த நாளில் அதற்கு விடை கிடைக்குமா என்ற உங்களுடைய கேள்வி நியாயமானதே. ஆனால் அதை நாம் மட்டுமே சொல்லிட முடியாது. அங்கே வர இருக்கின்ற எங்களுடைய தோழர்கள், முன்னணி தலைவர்கள் இது குறித்து கூடிய கலந்து பேசி அடுத்த கட்ட முடிவை நிச்சயம் அறிவிப்போம். வைகோ அவர்களோட நீங்க பயணிச்சிருக்கீங்க இத்தனை ஆண்டு காலமாக. இப்ப வைகோ அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு தலைவர் உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அவரை விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். உங்களுடைய வீட்டுல எப்படி பாக்குறாங்க சார்? குடும்பத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 4 ஆண்டுகள் நான் பட்ட அவஸ்தைகளை அவர் நன்கு அறிவார்கள். காரணம், ஒரு 4 ஆண்டுகளாக அவமதிப்புகள், அலைக்கழிப்புகள், ஒரு முன்னணி தோழனாக களப்பணியாளராக பணியாற்றி வந்த நான் ஏதோ ஒரு சூழலில் முடக்கப்படுவது போன்ற ஒரு சூழல் இருந்தது. இருப்பினும் நான் மல்லை தமிழ்ச்சங்க பணிகள், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம், மஞ்சூரியா குங்ஃபு தற்காப்பு கலை மட்டுமல்லாமல் அனைத்து தற்காப்பு கலையும் நான் என்னை தகவமைத்துக் கொண்டு நான் இயங்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் ஓரளவுக்கு அமைதிப்பட்டிருந்தார்கள். இந்த சூழல் என்பது ஒரு விடுவிக்கப்படுகின்ற ஒரு சூழலாக ஏறக்குறைய 2.25 ஜென்ம தண்டனை அனுபவித்து விட்டு விடுதலை பெற்ற ஒரு உணர்வோடுதான் நான் வீட்டுக்கு வந்த போது என்னுடைய மகள் கண்ணகியும் என்னுடைய வாழ்க்கை துணை திருமதி துர்காஷினி உள்ளிட்ட எங்களுடைய தோழர்கள் எல்லாம் ஏதோ போர்க்களத்துக்கு சென்று வெற்றி பெற்று வருகின்ற வீரனை வரவேற்பதை போன்று வெடிவெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் வெற்றி மாலை அணிவித்தும் பொன்னாடைகளை அணிவித்தும் மாமல்லபுரத்திலும் செங்கல்பட்டிலும் காஞ்சிபுரத்திலும் வரவேற்று மகிழ்ந்தார்கள். எனவே அந்த மகிழ்ச்சி இனி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய உளப்பூர்வமான உண்மை. இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பேர் நீதி கேட்டு எங்களுடன் வந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த விதத்தில் ஒரு நல்ல சூழலில் தான் இப்பொழுது இருக்கிறது. சார், இப்ப வைகோ அவர்கள் திமுக இருந்து பிரிஞ்சு மதிமுக ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அவர் அடுத்த முதல்வராக கூட வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்செல்லாம் இருந்தது சார். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி உங்களுக்கு இருக்குமா? மதிமுக இருந்து நீங்க விலகி வந்திருக்கீங்க, மதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே உங்க பின்னாடி எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தலைவர் வைகோ அவர்கள் முதலமைச்சருக்கான ஒரு தேர்வாக இருந்தார் என்பதெல்லாம் மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் அந்த இடத்திற்கு வராமல் போனதுக்கு காரணமும் அவரேதான்.
ஏன்னா சில அரசியல் நகர்வுகளை சரியாக எடுக்காத காரணத்தினால் அந்த பின்னடைவுக்கு தள்ளப்பட்டது. அவரை போன்று ஒரு மிகப்பெரிய சமூக பின்னணி என்னிடம் எதுவும் கிடையாது. அவர் 18 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 5 ஆண்டுகள் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர், நெல்லை மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக அவர் இருந்து பல்வேறு சலுகைகளை நண்பர்களுக்கு உறவினர்கள் எல்லாம் செய்திருப்பார். எனவே ஒரு மிகப்பெரிய குடும்ப பின்னணி, செல்வமும் செல்வாக்கும் பெற்ற ஒரு தலைவர். எனக்கென்று ஒரு குடிப்பெருமையோ குலப்பெருமையோ எதுவும் எனக்கென்று எதுவும் கிடையாது. மல்லை சத்யா மதிமுகவுடைய ஒரு அடிப்படை உறுப்பினர், ஒரு களப்பணியாளர், போராட்டக்காரன். இதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே அந்த அடையாளத்தை உள்வாங்கிய தோழர்கள் தான் இப்பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு களத்துக்கு வருகிறோம். எனவே அந்த அளவுக்காக நாங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அழுத்தமாக தடம் பதிக்கின்றவர்களாக, ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு வலிமையான சக்தியாக நாங்கள் உருவெடுப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது. நிச்சயமாக அதை நாங்கள் சென்றடைவோம். அரசியல்னால எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும், கோல் இருக்கும். கண்டிப்பா நீங்க எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற எதிர்கால ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு கனவுகள் இருந்தது. நான் ஒன்னும் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. எனக்கு கனவுகள் இருந்தது. மறுமொழி திமுக இருந்த போது எனக்கு கனவுகள் இருந்தது. என்றாவது ஒரு நாள் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ முத்திரை பதிக்க வேண்டும் என்ற தாகமும் தவிப்பும் இருந்தது. அந்த தாகத்தை வெளிப்படையாக தலைவர் வைகோவிடம் 2023 மே மாதம் 22ஆம் தேதி சொன்னதின் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கை எல்லாம் நடந்தது என்பதை நான் உணராதவன் அல்ல. எனவே ஒரு இதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இப்பொழுது இல்லை. ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் எங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறோம். காலம் எந்த திசையை காட்டுகிறதோ அந்த திசையில் உறுதியாக பயணிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். திமுக சார்ந்து நீங்க செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி சிலர் வந்து சொல்றாங்க. ஒருவேளை திமுக நோக்கி நீங்க போக வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்துல? தமிழ்நாட்டின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் பொற்கால ஆட்சி நாயகனாக இருக்கிறார். அவர் கடந்த வாரம் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனுக்கும் சென்று 15,000 கோடி அந்நிய முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று சமூக நீதி களத்தில் விகிதாச்சார உரிமையில் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று அழுத்தமாக போராடிய பகுத்தறிவிப்பாளரின் தந்தை பெரியார், தி சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் என்று வழங்கப்படுகின்ற அளவுக்கு தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று ஐநா மன்றம் போற்றி பாராட்டப்பட்ட ஐயா தந்தை பெரியாருடைய சிலை உலகத்தின் முதல் பல்கலைக்கழகமாக, முதன்மையான பல்கலைக்கழகமாக இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்துவிட்டு சிவப்பு சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸுடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு 5 மாவட்ட பாசன விவசாயிகளுடைய கவலையை, கண்ணீரை போக்கிய, முல்லை பெரியாருக்கு அணை கட்டிய கர்னல் பென்னிக்கு கூடிய குடும்பத்திற்கு நன்றி பாராட்டி விட்டு வருகின்ற போது ஒரு கூட்டணி கட்சியினுடைய தர்மம், அதையும் கடந்து ஏறக்குறைய 29 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்து அழகு பார்த்தது திமுக. அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற தலைவர் அண்ணன் தலைவர் அவர்கள் வருகின்ற போது நீங்கள் குறைந்தபட்சம் அவரை வரவேற்று அறிக்கை கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது அவருக்கு ஒரு வரவேற்று பொன்னாடியும் பூங்கொத்தும் கொடுக்காமல் இருக்கலாம். உதவி செய்யாவிடாலும் உதவுத்திரம் செய்யாமல் இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் 8ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு 8 மணிக்குள்ளாக சென்னை வந்து அடைகிறார். ஒரு சிறப்பான வரவேற்பை திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற தோழர்களும் வழங்குகிறார்கள். அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அவர் காருக்கு ஏறுவதற்கு முன்பாகவே சிவன் பூஜையில் கரடி புகுந்தாதை போன்று மறுமொழி திமுகவிலிருந்து என்னை விலக்குவதாக ஒரு செய்தியை அன்றைக்கு வெளியிடுகிறார்கள். 7ஆம் தேதி என்னை வெளியிட்டிருக்கலாம், என்னை நீக்கி வெளியே அறிக்கை கொடுத்திருக்கலாம், குடிமொழிக்கு போய்விடுவது. அல்லது 9ஆம் தேதி வெளியிட்டால் அது ஒன்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறிவிடாது. ஆனால் அந்த நேரத்தை, அந்த தேதியை தேர்வு செய்வதற்கு பின்னால் ஒரு இடன் அஜெண்டா பாஜக கொடுத்திருக்கிறது மகன் திமுகவுக்கு. அதை துரை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்று நான் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்பது நியாயமானது, தார்மீகமானது, உண்மையானதும் கூட. எனவே இது நான் சொல்வதன் மூலமாக, உண்மையை உறக்க சொல்வதன் மூலமாக அது அவர்களுக்கு ஒரு எரிச்சலை, ஒரு காழ்ப்புணர்வை தருகின்ற காரணத்தினால்
இதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். திமுக ஒன்றும் அந்நிய இயக்கம் அல்ல. அந்த இயக்கத்திலிருந்து உருவானவர்கள் தான் நாங்கள். எனவே அந்த இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளை ஆதரிப்பது, அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புவது, அது ஏதோ ஊதுகுழல் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே திமுகவுடன் அந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே எங்களுடைய ஆதரவு, எங்களுக்கான ஒரு ஆதரவு சக்தியாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த களத்தில் நாங்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவேதான் பாஜகவுடன் மதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை மணியும் நாங்கள் தொடர்ந்து அடித்துக் கொண்டு வருவதற்கான காரணம் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு தான். சார், இப்ப உங்களை வெளியேற்றுறதுக்கு அப்புறமா வைகோ அவர்கள் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? வைகோ உண்மையான ஒரு ஜனநாயக பூர்வமான தலைவராக இருந்திருப்பாரானால் அவர் என்னை நீக்கியதற்காக வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். வீட்டில் அவர் உறங்காமல், அவர் எங்களுடைய பழைய தலைவராக இருந்தால் ஒருபோதும் அவர் உறங்கியிருக்க மாட்டார். இந்த அறிக்கை வந்ததிலேயே சில குழப்பங்கள் நடந்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஏனென்று சொன்னால், தலைவர் வைகோவுடைய கையெழுத்து போடாமலேயே அந்த அறிக்கை ஒப்பம் என்று மட்டுமே வந்திருக்கிறது. அதற்கு பின்பாக இதெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் தான் அவரிடம் கையெழுத்து பெற்று எனக்கு தபாலில் அனுப்பியிருக்கிறார்கள். ஆக பத்திரிகைக்கு, ஊடகத்துக்கு வந்ததில் அந்த கடிதம், அந்த லெட்டர் பேட்ல தலைவரோட கையெழுத்து இருக்கார். அப்ப அவர் உடன்பாடு இல்லாத ஒன்றை மகன் நிறைவேற்றிருக்கிறார். எனவே மகனுக்காக ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறார். எனவே ஒரு தந்தையாக அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். தலைவனாக அவர் கவலைப்பட்டால்தான் அவர் உண்மையான தலைவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். சார், வைகோ அவர்களுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் உங்களுடைய ஒரு பதில் என்னவாக இருக்க போகிறது? துரைக்கு ஆலோசனை சொல்கின்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் டொனால்ட் ட்ரம்ப் இல்லை, அந்த புடின், நம்ம ரஷ்யாவுடைய அதிபர் புடின் போல நாங்க இல்லை. ஏன்னா அவருக்கு அவங்க தான் ஈக்குவலான லீடர்ஸ். அப்படி இல்லைன்னா அதில் நம்ம மோடி அவருக்கு சரியான ஒரே நிகரான தலைவர். ராகுல் காந்தி கூட அவருக்கு கீழே தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உருவகப்படுத்துகின்ற அந்த துரை இருக்கிறார்ல, அவர் ஏதோ ஜாக்சன் துரை மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் கலிங்கப்பட்டியிலிருந்து வந்துகிற துரைன்றது தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் ஏதோ ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்தவர் போல அவருக்கு ஆலோசனைலாம் அங்கே சொல்ல முடியாது. அவர் ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் ஆலோசனை கேட்பதாக இருந்தால் கட்சி இன்னைக்கு சின்னாபனமாவதற்கு அவர் காரணமாக இருக்க மாட்டார். யாருடைய ஆலோசனையும் அவர் கேட்க மாட்டார். அவருக்கு ஆலோசனை சொன்னால் பிடிக்காது. தன்னை விட அறிவாளி யாரும் இல்லை என்ற ஒரு தலைகணமும் அவருக்கு உண்டு. ஆனால் தலைவர் வைகோ அவர் நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்ற தலைவர், ஒரு ஜனநாயக பண்போடு இருந்த தலைவர். இப்போது அந்த தலைவருக்கு நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான். உங்களை நம்பிதான் லட்சக்கணக்கான தோழர்கள் உங்களை பின்பற்றி வந்தார்கள். பல லட்சக்கணக்கானவர்கள் பல ஆயிரக்கணக்காக மாறினார்கள். இப்போது சில ஆயிரம் என்ற நிலைமை குறுகி இருக்கிறது. அந்த இருக்கின்றவர்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது. உங்கள் மகன் நிச்சயம் இவர்கள் அத்தனை பேரும் கருத்து வேறுபாடு கொள்வார். கருத்து வேறுபாடு கொண்டு அவர் வெளியேறுகின்ற போது என் மீது நீங்கள் சுமத்திய கொடிய விஷத்தை விட மோசமான வார்த்தையான அந்த துரோக பழியை அவர்கள் மீது சுமத்திவிட வேண்டாம் என்ற அன்பான வேண்டுகோளை தான் நான் உங்களிடம் சொல்ல, உங்கள் மூலமாக. ஏன்னா உங்கள் மூலமாகத்தான் அந்த விஷ அம்பு என் மீது ஏவப்பட்டது. நியூஸ் ஸ்கொயர் மூலமாகத்தான் அந்த விஷ அம்பு என் மீது ஏவப்பட்டது. தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதை போட்டு மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்தார் என்று உங்கள் மூலமாகத்தான் தன்னுடைய எண்ணத்தை, வெளிப்பாட்டை அவர் உலகத்திற்கு தெரிவித்தார். எனவே இதை என்னோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், மற்றவரிடம் சொல்லி உங்களுடைய உயரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னை ஆளாக்கி அழகு பார்த்த தலைவர் வைகோ அவர்களே, நான் குணத்தில் இட்ட விளக்காக இருந்தவன், என்னை குண்டின் மேல் வைத்து அழகு பார்க்கிறீர்கள். இதற்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். என்னை நீக்கி ஏறக்குரிய 40 மணி நேரம் கடந்து விட்டது. என் பாக்கெட்டில் இருக்க தலைவர் வைகோடைய படமும் என் கையில் இருக்கிற மோந்திரத்தை நான் அகற்றவில்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று என்னை தலைவர் வைகோடு பிரிக்கின்ற ஒரே சக்தி மரணத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பதை நான் உறுதியாக பின்பற்றுவேன். அதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதையும் இந்த நல்ல தருணத்தில் நியூஸ் ஸ்கொயர் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி சார். மிக்க நன்றி.